நிறைய சோர்ஸ் வைக்கல, ஒன்றே ஒன்று வச்சுக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் கண்டிப்பாக செஷனில் இருங்க, ஓகேங்களா? ஒரு முக்கியமான டிஸ்கஷன் இருக்குது. ரெக்கார்டாக பார்க்கக்கூடியவங்க நான் சொல்ல வரல, லைவாக அந்த கிளாஸை பார்க்கக்கூடியவங்க நான் சொல்கிறேன். சின்ன டிஸ்கஷன், நம்ம மிக்சடு கிளாஸ் நடத்தலாமா அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். தனித்தனி சப்ஜெக்டாக சால்வ் பண்ணுறது ஈஸி தான், ஜாலியாக இருக்கும். சால்வ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதுவே மிக்ஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். மிக்ஸ் பண்ணணும், கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம டெஸ்ட் சீரியஸில் அதனால தான் மிக்சடு சப்ஜெக்ட் டெஸ்ட்டு எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, மிக்சடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியம். ஒரே சப்ஜெக்டை மட்டும் படித்து எழுதி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மல்டிபிள் சப்ஜெக்டை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். R1 இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ ஓமா. ஓகே, இது R3. அவங்க கேட்குறது R3 தான் கேட்குறாங்க. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? 10 மில்லி ஆம்பியர். ஓகே, அப்புறம் இங்கே 50 மில்லி ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, இங்கே 50